பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தூஷிக்கிற ஒரு மனிதன் மாறுவானா? ஒரு பெண்ணுடைய கேள்வி அதான். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன குறை உண்டு. என்ன குறை? ஒரே ஒரு விரல் இல்லை. இதை பார்த்து ஒன்ன கை மொன்ன கையிலே கூப்பிடுறார். என் தூஷிக்கிற போதெல்லாம் எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. தெரிஞ்சுதானே என்னை கல்யாணம் பண்ணார், என்னை தெரிஞ்சுதானே ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அந்த குறையை சொல்லி சொல்லி என்னை லோக வைக்கிறாரே. தூஷிக்கிறவங்களும் மாறுவாங்களா? என் புருஷனை நான் சபிக்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் அவர் மாறணும். வேதம் அதை குறித்து ஏதாவது சொல்லுவாரா? வசனம் இருக்கான்னு கேட்டீங்க, அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லி வாரேன். ஒரு பெரிய ஒரு ஞானி பவுல் பல நிருபங்களை எழுதினவனும் அவனும் ஒரு காலத்தில் எப்படித்தான் இருந்தானா? தூஷிக்கிறவனாய். இந்த தூஷணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் வசனத்தை எடுங்க. எல்லாரும் பைபிளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்னத்தை மறக்கக்கூடாது? வேதத்தை எடுக்காமல் மறந்து உட்காரக்கூடாது. ஏன் ஐயா எடுக்கணும்? நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்குறக்காவது எடுப்பீங்களா? உங்கள் பைபிளை எடுத்து பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலேருந்து எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். பல நோய்களை நாள் சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களை நாள் சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய்
நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களை நாடு சொல்லி நோக வைப்பார்கள். என் நோய்களை நாடு சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ, என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஒருவரே. கடலாளியாய் 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 நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடல்களையே சாலி சொல்லி கலங்க வைப்பார்கள். அந்த கடல்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலை நான் இருந்தாலோ, எந்த நிலையில் நான் இருந்தாலோ, என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஒருவரே. எத்தனை பேர் கடங்காரன் சொல்லி அந்த லிந்தையினால இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு நோயினால இவளா உட்கார்ந்த இடமெல்லாம் ஐயோ இவளை உள்ள வரவிடாதீங்க நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை உங்க தப்பே இருக்காது, ஒரு குழந்தை இல்லாமல் இருப்போம். ஐயோ இவ கையில் போய் குழந்தை கொடுத்துட்டீங்களா? இவ கையில் குழந்தையை கொடுக்கலாமா? தூஷிக்கப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களையும் பார்த்து ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து என்ன சொல்வார்? மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். பலதுரதோல் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கல்வனையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமா இருக்கு. நிச்சயமா தூஷணையே ஆசீர்வாதமா மாற்றும். ஆமென். உங்க கையில் எல்லாரும் எடுத்துருப்பீங்க. ஏசாயா 51:7 வாசிக்க கேட்போம். நீதியை அறிந்தவர்களே, நல்ல கவனிங்க. யாருக்கு சொல்றாரு? தெரியாதவங்களுக்கு சொல்லல. தூஷிக்கிறவன் யாரு தெரியுமா? நீதியை அறிந்தவன் தான் அவனை தூஷிப்பான். எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியும். இவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா? ஒரு வேலையும் கிடைக்கல. இவன் எவ்வளோ படித்தான் தெரியுமா? கட்டுக்கட்டா படித்தாயா, இப்போ பேப்பர் பிறக்கிறான். ஒரு வேலை இல்லை. பட்டப்படிப்பு படித்திருந்தால் பலர் வெறுப்பார்கள். அந்த பட்டங்களையே நாளும் சொல்லி கலங்க வைப்பார், பரிகசிப்பார்கள்.
படிச்சிருந்தாலும் பரிகசிப்பான். என்ன படிச்சிருந்தா ஒரு வேலை இல்லையா, என்ன படிச்சு என்ன பண்ண? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் எப்படி இருந்தாலும் உன்னை பரிகசிக்கும். சரி, நிறையா குழந்தை இருக்கிறவங்க பார்த்து இந்த மாதிரி பன்னி குட்டி போட்ட மாதிரி பல குட்டி போட்டிருக்காம்மா அப்படின்னு சொல்லுவான், இப்படின்னு சொல்லுவான். ஏன்னா மனித நாவு எலும்பில்லாத நாக்கு, அது எப்படி வேணாலும் பேசும், கவலைப்படாதீங்க. அதனால தான் இங்கே ஏசாயா எழுதும்போது ரொம்ப நிதானமாக எழுதுகிறார். ஏன்னா அவர் வருங்காலத்தை அறிந்தவர். அவர் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு காலத்தில் ஓனாயும் ஆடும் ஒரே இடத்துல தூங்கும்னு சொல்கிறார். நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். நடக்காத அவர் சொல்லவே இல்லை. பாம்பு புத்துக்குள்ளே பிள்ளை கையை விட்டு விளையாடுங்கிறார். நடக்குமா? நடக்குங்க. ஏன்னா ஒரு காலம் நிந்திக்கிறவனும் சந்திக்கிற நாள் வந்தே தீரும், மறந்துடாதீங்க. அதனால தான் இங்கே ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு, நீதியை அறிந்தவர்களே. ஏன்னா நீதி தெரியாதவனுக்கு சொல்லலை. உன் நீதி எப்படி இருக்குமா? பட்டப்பகலை போல. ஏன்னா நீதி, ஏன்னா அவர் நீதி தேவன். நாம பாடுறோம்ல, நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் வந்தன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் வந்தன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. என கல்வானவர்களே, நீதியை அறிந்தவர்களே, வாசிங்க. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. ஓ, அடுத்த வார்த்தையை பாருங்க. வேதத்தை மனசுலயே வச்சிருக்கிறவங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறவங்க. வேதம் தெரியாதுன்னு சொல்லாது. அதனால இயேசு கிறிஸ்துவே வேதபாரகரும் பரிசேயரும் வந்து சோதிக்க வந்தாங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்குறாங்க, ஐயா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? அவரே சோதிக்காங்க. வரி கொடுக்கணுமா வேணாமா? நாமளாம் என்ன சொல்லுவோம்? வரி கொடுக்கணும்னு சொல்லுவோம், கொடுக்க வேணாமா? கொடுக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் கொடுக்கத்தான் மாட்டோம். அதான் உண்மை. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லதா அல்லவோ? எங்களுக்கு அதை என்ன செய்யும்? சொல்லும். உடனே அவர் என்ன சொன்னாரு? இயேசு அவருடைய துர்க்குணத்தை அறிந்தார். அவர் எல்லாத்தையும் காண்கிற தேவன். உன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அவர் அறிகிறவர். ஏன்னா அவர் அனாதி தேவன். அவர் அறிந்து, அவங்களுடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே என்னை ஏன் சோதிக்கிறீங்க? என்னை ஏப்பா சோதிக்கிறீங்க? வரி காசை கொண்டு வந்து காமிங்கன்னா உடனே ஒரு வரிப்படத்தை என்ன செய்தாங்க? அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அவர் இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். நீதியுடையவர் தேவன். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை துதிக்கிறேன். நாமளும் பாடுறோம். என்ன பாடுறோம்? நீதியை விரும்புகிறேன், அக்கிரமம் வெறுக்கிறேன். நீதியை விரும்புகிறேன், அக்கிரமம் வெறுக்கிறேன். ஆனந்த தைல அபிஷேகத்தால், ஆனந்த தைல அபிஷேகத்தால் அனுதினம் நிரம்புகிறேன், நான் அனுதினம் நிரம்புகிறேன். Hallelujah, 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 hallelujah. உன்னானதை மறந்து பின்னானதை நாடினே, பின்னானதை மறந்து
பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன், நான் லக்கை நோக்கி தொடருகின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியை விரும்புகிறேன். அதனால சங்கீதக்காரன் சொல்ல, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையோடு இருந்து நியாயம் செய்கிற, நீதி செய்கிற தேவன் நீதி செய்வார். மனம் பதறலை பார்த்து ஏசாயா 35:4 வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் பதிலளிப்பார், அவர் நீதியை சரி கட்டுவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமென் ஆமென். இங்க பார்க்கிறோம், நீதியை அறிந்தவர்களே. கர்த்தருடைய வேதத்தை, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, இந்த வேதத்தை இருதயத்தில் பதிச்சிருந்தா இருதயத்தில் பேசும். நேரம் படிச்சவனா இருப்பான், நல்லா படிச்சிருப்பான். இந்த குருடர் போறார் பாரு அப்படி, கொஞ்சம் கால சாட்சி நடந்தா இந்த நொண்டி போறான் பாரு. ஒரு நாள் அந்த வேதனைப்படுத்துகிற நில்தை வார்த்தையை சொல்லக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நிந்திக்கிறவனையும் சந்திக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். தாவீது சொல்றான் 69 சங்கீதத்தில், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று பார்த்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருத்தன் ஐயா கவலைப்படாதப்பா இப்படி சொன்னா சொல்லிட்டு போறான், சொல்றதுக்கு கூட காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். யார் சொல்றவன் தெரியுமா? பெரிய படிச்சவன் தான், பெரிய படிச்சிருப்பான், பட்டம் வாங்கியிருப்பான், நல்ல பதவியில் இருப்பான். யார் வந்திருக்கா? இந்த குருட்டாள்க. ஒரு நாள் இப்படி சொல்லக்கூடாது. ஏன் நல்ல வார்த்தை இருக்க, இனிய உளவாக இல்லாது கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்று. படிச்சிருக்கான்ல, இனிய சொற்கள் எத்தனையோ இருக்க. பார்வையற்றோர், பார்வை இழந்தோர், அப்படி இருக்குல்ல. மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் கையில் வச்சுக்கிறோம், கண்டுதிரி அவளை சேர்க்க மாட்டாங்க. பார்வை இழந்தோர் சொல்லலாம், காது கேளாதோர், பள்ளியில் கூட எழுதியிருப்பாங்க காது கேளாதோர் பள்ளி, அங்கே போய் கேட்டால் செவிடர் பள்ளிம்மா. அதில் வேலை பார்க்குறவன்ட்ட கேட்டால் செவிட்டு பள்ளிக்கூடமா, இந்த அங்கே இருக்குமா. ஒரு நாள் அப்படி சொல்லக்கூடாது. வார்த்தை காயப்படுத்திடுங்க. அதனால தான் யோபு சொல்றார் 19:2, எந்த மட்டும் என்னை வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். அவனுக்கு வந்த நண்பர்கள் நொறுக்குதல் வார்த்தையினால, சம்மட்டி இல்லை. அதனால தான் வள்ளுவன் சொன்னான், தீயினால் சுட்ட புண் கூட ஆறிரும், நாவினால் சுட்ட வார்த்தையை வடு என்று சொன்னான். ஆறாது. நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்கு தக்க அறிவு வளர்ந்துருக்கா? நம்மளை பார்த்தா கேட்குறாரு, எப்பா நல்லா தெரிஞ்சவங்களே, நீதி அறிஞ்சவங்களே, என்னுடைய வேதத்தை மனசுல பதித்திருக்கிறவங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதீங்க, மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாதீங்க, அவர்கள் தூஷணங்கள். ஏன்னா நிந்தை வரும்போது சில நேரம் தாவீது சொல்றாரு, எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். எங்கள் தலையின் மேல என்ன செய்தார்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவார். அதை நிச்சயமா நம்புங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை மனதில் பதித்திருக்கிறவர்களே, ஒரு நாள் மனுஷனுடைய நிந்தையை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா நிந்தையில் அப்ப என்னையா செய்யறது? நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஐயா, கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஐயா. நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினா, நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவினா, நாடோறும்
உன் பாதம், ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே, ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே, ஆனந்தமே ஐயா அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதா இயேசுநாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவேன், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ, நாதா உன் திருக்கரத்தில் இசைக்கருவேன், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தை மனுஷனுக்கு வேதனைப்படுத்துங்க, நிந்திக்கிறது இருக்க தாங்கவே முடியாது. என்னை நிந்திக்கிறவன் என் சத்துரு அல்ல. தாவீது சொன்னார், வசனத்தை சொல்லி சொல்லுங்க, என்னை நிந்திக்கிறவன் என் சத்துரு அல்ல, அப்படி இருந்தா சகிப்பே. எனக்கு விரோதமாய் பகைமை பாராட்டுகிறவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் பிராண சங்கீதம் 55:12 வாசிங்க. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவன் என் பகைஞனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். பரவாயில்ல, மறைந்திருப்பேன், ஒளிஞ்சாவது இருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். ஆமா, ஏன்னா யாருக்கு சொல்ற, நீதியை அறிந்தவர்கள், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே மனுஷனுடைய நிந்தனையை கண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் அவருடைய தூஷிக்கிற வார்த்தைகளை கேட்டு கலங்கியும் போயிடாதீங்க. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, இதை நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நீதி என்ன, அவருடைய வஸ்திரத்தை கூட என்ன செய்யுமா, பொட்டு பூச்சினா என்னது, எங்க பார்த்தாலும் ஓட்ட போட்டுருக்கு, எந்த பூச்சினே தெரியாது, பொட்டு பூச்சிகள் அரித்து புழு அவர்களே ஆட்டுமயிரை போல் தின்னும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், அதத்தான் என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு வரி சொல்லுவீங்களா? தலைமுறை வினோத உலகம் தோன்றி ஒழியாத, தலைமுறை வினோத உலகம் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே முழு உள்ளமே பொன்னாண்டவரை தொழுதேற்று நாள்வரை அன்பு வைத்தாதே, பொன்னாண்டவரை தொழுதேற்று. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒருவேளை நிந்திக்கப்பட்டு மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்கள் குறைய சொல்லியே உங்களை கலங்க வச்சுருக்காங்களா? கவலைப்படாதீங்க. நிந்திக்கிறவ யாரு? சத்துருவா இல்லை பகைங்கனா? நம்ம கூட இருக்கிறவன், நம்ம நம்புறவன். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருக்க. எல்லாம் ஒரு காலத்தில் நிந்திக்கிறவனா இருந்தவனையும் கர்த்தர் சந்தித்து மாற்றுவார். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுதான் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குற நீங்கள் இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா ரெக்கார்டிங்கை சேர்த்து இல்லாமல் முடியாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கேட்குற மாதிரி பண்ண முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் 30 பேரையாவது எழுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னால் முடியலையே, பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆலயம்
2 கண்ணு தெரியாத மக்கள், அதில் வர்ற காணிக்க கரண்ட் பில்லு கூட கட்ட இருக்காது. ஆனால் ஒரு நாள் அவங்கள சாப்பிடாமல் அனுப்புனதில்லை, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனம் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டதில்லை. ஏன்னா பார்வை உள்ளவங்களுக்கு இன்றைக்கி 10 வாகனம் அனுப்பும்போது 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு அனுப்புறதில்ல என்ன தப்பு? ஆண்டவர் அதுக்கு ஒரு வேனை கொடுப்பார். யாராவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்னா என் விசுவாசம் இப்போ முரட்டு விசுவாசம், நம்பினதை கட்டாயம் கொடுத்தே தீர்வார். 2 ஆலயத்தை என்னால் எப்படி கட்ட முடியும்? 2 கண்ணும் தெரியாது, எல்லாம் நம்பி எந்த காரியத்தை கொடுப்பான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அநேகரை எழுப்பி கர்த்தர் அந்த ஆலயத்தை உருவாக்கினார். நான் இருக்கிற வரைக்கும் என்னால் இயன்ற மட்டும் அவர் கூலியை செய்கிறேன். இல்லை அந்த ஆலயத்தில் எத்தனையோ தேவைகள் சரி செய்யப்படாமல் இருக்குது. நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவிலாத்தாங்க. எப்படி? 2 ஃபோன் நம்பர் வரும். பிஜிஎம் அகஸ்டின், பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ் அகஸ்டின், 2லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் நிந்தையினாலே, அவமானத்தினாலே, மனவேதனையோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து என்னை நிந்திக்கிறவன் என் சத்துரு அல்ல, என் பகைஞன் அல்ல, எனக்கு சமமான மனுஷனை நிந்திக்கிறான்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த நிந்திக்கிறவர் ஒரு நாள் சந்திக்கிறவனாய் மாற்றுவார், இது உறுதி. அன்பில் தெய்வமே, ஆறுதலில் நாயகரே, ஒவ்வொருவர் கண்ணீரை மாற்று, கவலைகளை மாற்று, வேதனைகளை மாற்று. வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலை கொடு. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலை இல்லாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இருக்கிற வேலையை கூட ஐயோ இழந்து நிற்கிறேனே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனப்பாடு இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் என்று நினைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத பலவிதமான காரியங்கள் உண்டு. ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆறுதலை கொடும், சந்தோஷத்தை கொடும், சமாதானத்தை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.